இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் ஆடி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. தற்போது அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி கம்பத்தில் பரப்புரையில் ஈடுபட்டு வருகிறார். பார்க்கலாம். அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் நம்முடைய கழக வெற்றி வேட்பாளர் வெற்றி பெறுவதற்கு இங்க இருக்கின்ற மக்களுடைய வெள்ளமே சாட்சி. தம்பி கொஞ்சம் எடுத்துக்கப்பா, என்ன சொன்ன கேளுங்க. அங்க பாரு லைவ்ல எடுக்கிறாங்கல்ல, கொஞ்சம் தள்ளுங்க, கொஞ்சம் இறக்கி பிடிங்க. இந்த பக்கம் ஓரமா வந்துருங்களாட்டி, ஓரமா வந்து பிடிங்க, நேரா விட்டுட்டு ஓரமா பிடிங்க, கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க. ஆகவே இன்றைய தினம் திரு ஸ்டாலின் அவர்கள் பல்வேறு கனவு கண்டு கொண்டிருக்கின்றார். அந்த கனவெல்லாம் காணல் நீராக போகிறது. இந்த எழுச்சி பயண நிகழ்ச்சியிலே தலைமுறை ஆற்றிய மாவட்ட கழகத்துடைய செயலாளர் முன்னாள் எம்பி மரியாதைக்குரிய திரு SCK சக்கையன் அவர்களே, நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கின்ற முன்னாள் அமைச்சர்கள் திரு ஆர். உதயகுமார் அவர்களே, திரு ஆர். காமராஜ் அவர்களே, திரு டாக்டர் சி. விஜயபாஸ்கர் அவர்களே, கழக கொல்லிப்பொறுப்பு துணை செயலாளர் சகோதரர் திரு பாப்புலர் முத்தியா அவர்களே, முன்னாள் எம்பி அனைத்துலக எம்ஜிஆர் இணைச்சாளர் திரு ஆர். பார்த்திபன் அவர்களே, மரியாதைக்குரிய அனைத்துலக எம்ஜிஆர் துணை செயலாளர் திரு எம். சதுக்கத்துல்லா அவர்களே, மாவட்ட கழக அவைத் தலைவர் முன்னாள் MLA சகோதரர் திரு RT கணேசன் அவர்களே, மற்ற நிகழ்ச்சியில் பங்கு பெற்றுகின்ற கழகத்திலே பல்வேறு பொறுப்புகளை வைக்கின்ற நிர்வாகிகளே, கழக உடன்பிறப்புகளே, கூட்டணி கட்சி சேர்ந்த தலைவர்களே, நிர்வாகிகளே, வரி எது சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பெரியோர்களே, தாய்மார்களே, விவசாயிகளே, விவசாய தொழிலாளிகளே, பத்திரிகையாளர்களே, ஊடக நண்பர்களே, இளைஞர் வட்டாளங்களே, மகளிரை சேர்ந்த சகோதரிகளே, அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். இன்று தினம் உங்கள் அனைவருக்கும் மிலாதுன் நபி திருநாள் நல்வாழ்த்துக்கள், ஓணம் திருநாள் நல்வாழ்த்துக்கள், ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது நாட்டு மக்களுக்கு பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டது. இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் வேளாண் பெருமக்கள் நிறைந்த பகுதி. இன்னைக்கு விவசாயிகள், விவசாய தொழிலாளிகள், இந்த இரண்டு தரப்பு மக்கள் தான் இந்த விவசாயத்தை நம்பி வாழக்கூடிய மக்கள். அதை இந்த மக்களுக்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றி அதன் மூலமாக இந்த மக்கள் பயன்பெற்றுகின்றார்கள். இன்னைக்கு விவசாயம் என்று எடுத்துக்கொண்டால் இன்னைக்கு அதற்காக பல்வேறு திட்டங்களை நாங்கள் கொண்டு வந்து நடைமுறைப்படுத்தியிருக்கின்றோம். குடிமராமத்து திட்டம் அற்புதமான திட்டம். இங்க இருக்கின்ற கண்மாய்கள் எல்லாம் பல ஆண்டுகளாக தூர்வாராமல் இருந்தது. அந்த கண்மாய்கள் எல்லாம் தூர்வாரப்பட்டு அந்த கண்மாயில் ஆழப்படுத்தப்பட்டு அதில் எடுக்கப்படுகின்ற வண்டல் மண் விவசாயிகளுக்கு இலவசமாக இயற்கை உரமாக அவருடைய நிலத்திற்கு பயன்படுத்தப்பட்டது. ஒருபுறம் குடிமராமத்து திட்டத்தின் மூலமாக அந்த கண்மாய் ஆழப்படுத்தப்பட்டது, மற்றொருபுறம் அந்த வண்டல் மண் விவசாயியுடைய நிலங்களுக்கு இயற்கை உரமாக பயன்படுத்தப்பட்டது. மழைக்காலத்தில் பெய்கின்ற நீர் கண்மாயில் நீர் நிரப்புகின்ற சூழ்நிலை வண்டல் மண் நல்ல விளைச்சலை கொடுத்தது. ஆக இது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே விவசாய மக்களுக்காக கொண்டு வரப்பட்ட அற்புதமான திட்டம். இன்றைக்கு பொதுப்பணித்துறையின் சார்பாக 14,000 ஏரிகள் கண்மாய்கள் இருக்கின்றன தமிழகம் முழுவதும். அதிலே முதற்கட்டமாக 1240 கோடி இந்த திட்டத்திற்காக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு 6000 கண்மாய்கள் தூர்வாரப்பட்டன. அதுபோல ஊராட்சி ஒன்றியத்தின் கீழ் 26,000 கூழாங்குட்ட கண்மாய்கள் இருக்கின்றன. அந்த கண்மாய்கள் எல்லாம் தூர்வாரப்பட்டு மழை காலத்திலே பெய்கின்ற நீர் முழுவதும் சேமித்து வைத்து கோடை காலத்தில் நிலத்தடி நீரை உயர்த்தி வேளாண்மைக்கு தேவையான நீர், குடிப்பதற்கு தேவை நீரை வழங்கிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். முழுக்க முழுக்க விவசாயிகள் பயன்பெறுகின்ற திட்டம். உடம்புக்கு உயிர் எப்படி முக்கியமோ அதுபோல விவசாயத்துக்கு நீர் முக்கியம். ஆக நீர் இருந்தால்தான் விவசாய பணிகளை மேற்கொள்ள முடியும், இந்த பகுதி மக்கள் வாழ முடியும். ஆக இந்த பகுதி மக்களுடைய நன்மை கருதி, இன்றைக்கு ஒட்டுமொத்த விவசாயிகளுடைய நன்மை கருதி
விவசாய தொழிலாளருடைய நன்மை கருதி குடிமராம திட்டத்தை கொண்டு வந்து வெற்றிகரமாக செயல்படுத்திய அரசு அதிமுக அரசாங்கம். இன்றைய தினம் விடியா திமுக அரசு அதை ரத்து செஞ்சிருக்குது. மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைந்தவுடன் குடிமராமத்து திட்டம் தொடரும், நடவடிக்கை எடுக்கப்படும். அதற்காக இறக்கி பிடி தம்பி, இது என்ன கொஞ்சம் சொன்னா கேளுங்க. லைவ்ல எடுக்கிறாங்கல்ல கஷ்டப்பட்டு. அதோட இன்னைக்கு விவசாயிகள் அவர்கள் தொடக்க வேளாண் கூட்டுறவு வங்கியிலே வாங்கிய பயிர் கடன் 2 முறை தள்ளுபடி செஞ்சிருக்கிறோம். இதே புரட்சி தலைவி அம்மாவர்கள் 2016 ஆண்டு தேர்தல் நேரத்தில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி அதிமுக வெற்றி பெற்றவுடன் விவசாயிகள் தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கத்தில் வாங்கிய பயிர் கடன் தள்ளுபடி என்று சொன்னார்கள். அதே போல ஆட்சி பொறுப்பு ஏற்றார்கள். கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றி தந்த புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அதே போல கொரோனா காலம், அந்த காலகட்டத்தில் விவசாய பணி தோய்வாக இருந்தது. விவசாயிகள் பாதிக்கப்பட்டாங்க. அந்த விவசாய பெருங்குடி மக்கள் தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கத்திலே வாங்கிய பயிர் கடன் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். அந்த கோரிக்கையை ஏற்று அம்மாவுடைய அரசு 12,100 கோடி கடன் தள்ளுபடி செய்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதேபோல வறட்சி 2017ஆம் ஆண்டு கடுமையான வறட்சி. பல்வேறு இடத்துல குடிப்பதற்கு கூட தண்ணீர் கிடையாது. அணையிலே நீர்மட்டம் குறைவு. இன்றைக்கு விவசாயிகளுடைய பயிர்கள் கடுமையாக சேதமடைந்தது. அந்த விவசாய மக்களுடைய கோரிக்கையை ஏற்று அம்மாவுடைய அரசு இந்திய வரலாற்றிலேயே தமிழக வரலாற்றிலேயே வறட்சிக்கு நிவாரணம் கொடுத்த வரலாறு கிடையாது. அப்படி விவசாயிகள் பாதிக்கப்பட்ட விவசாயிகளை கண்டறிந்து அந்த பயிர் சேதத்தை கணக்கிட்டு அந்த வறட்சி நிவாரணம் கொடுத்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதுபோல விவசாயிகள் 24 மணி நேரம் அவருடைய மின் மோட்டார் இயக்க வேண்டும். அதுக்காக கோரிக்கை வைத்தார்கள். 24 மணி நேரம் மும்முனை மின்சாரம் வேண்டும் கேட்டார்கள். அந்த மும்முனை மின்சாரத்தை 1/4/2027 முதல் கொடுக்கப்படும் என்று அறிவிப்பு கொடுத்து அதை நடைமுறைப்படுத்திய அரசு அதிமுக அரசாங்கம். இன்றைய விடியா திமுக அரசு இன்றைக்கு விவசாயிகளுக்கு 24 மணி நேரம் மும்முனை மின்சாரம் வழங்கப்படுவதில்லை. ஷிப்ட் முறையில் தான் மின்சாரம் வழங்கப்படுகிறது. மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைந்தவுடன் ஏற்கனவே எப்படி அதிமுக ஆட்சியில் 24 மணி நேரம் மும்முனை மின்சாரம் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டதோ அப்படி தொடரும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். அதோட விவசாய தொழிலாளிகள், அந்த விவசாய தொழிலாளிகளுக்கு பல்வேறு சலுகைகள் அதிமுக ஆட்சியிலே வழங்கப்பட்டது. உழவர் பாதுகாப்பு திட்டம் மாண்புமிகு அம்மா இருக்கின்ற பொழுது முழுக்க முழுக்க ஏழைகளுக்காக உழவர் பாதுகாப்பு திட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றினார்கள். அதிலே பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தப்பட்டது. அதனால் ஏழைகளுக்கு நிறைய நன்மைகளை கிடைத்தது அந்த திட்டத்தின் மூலமாக. அதோட பசு வீடுகளை கட்டி கொடுத்தோம். விலையில்லா கறவை மாடு, விலையில்லா ஆடு, விலையில்லா கோழி. அதுபோல கிராமத்திலிருந்து நகரம் வரை உழைக்கும் திறனற்ற முதியோர்களுக்கு, அந்த தகுதியானவர்களுக்கு முதியோர் உதவித்தொகை 500 1000 ரூபாயாக உயர்த்தி கொடுத்த அரசு அதிமுக அரசாங்கம். இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் கோரிக்கை வந்தது. இன்னும் பல பேர்களுக்கு இந்த முதியோர் உதவித்தொகை கிடைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். அவருடைய கோரிக்கையை ஏற்று சட்டப்பேரவை 110 கீழ் ஒரே நேரத்தில் 5 லட்சம் முதியோர்களுக்கு முதியோர் உதவித்தொகை வழங்கப்படும் என்று அறிவிப்பு கொடுத்து 85% அந்த முதியோர்கள் திட்டத்தின் மூலமாக அவர்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் முதியோர் உதவித்தொகை கிடைக்க ஒரு திட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இப்படி கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றப்பட்டது. அந்தந்த காலகட்டத்திலே மக்களுக்கு ஏற்படுகின்ற பிரச்சனைகளை தீர்க்கப்பட்ட அரசு அதிமுக அரசாங்கம் என்பதை நேரத்திலே சுட்டிக்காட்ட விளைகின்றேன். அது மட்டுமல்ல, இந்த பகுதியில் இருக்கின்ற மக்களுக்கு நீர் ஆதாரமாக இருப்பது முல்லை பெரியார் அணை. 5 மாவட்ட மக்கள் இந்த முல்லை பெரியார் அணையில் இருக்கிற நீரை நம்பித்தான் அவருடைய வாழ்வாதாரம் இருக்கின்றது. இதே புரட்சி தலைவி அம்மா இருக்கின்ற பொழுது இந்த முல்லை பெரியார் அணையினுடைய நீர்மட்டத்தை உயர்த்த வேண்டும் என்பதற்காக உச்ச நீதிமன்றத்திலே வழக்கு நடைபெற்றது. துரதிருஷ்டவசமாக அம்மா மறந்தாலும் கூட அம்மா இருக்கின்ற பொழுது அந்த நீர்மட்டத்தை உயர்த்துவதற்காக நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அதன் அடிப்படையிலே 136 152 அடி உயர்த்திக் கொள்ளலாம் என்று தீர்ப்பு கொடுக்கப்பட்டது. முதற்கட்டமாக 136 142 அடி அணையினுடைய நீர்மட்டத்தை உயர்த்திக் கொள்ளலாம். மீண்டும் அணையை பலப்படுத்திய பிறகு 142 152 அடியாக உயர்த்திக் கொள்ளலாம் என்று உச்சநீதிமன்றத்தின் மூலமாக தீர்ப்பை பெற்று தந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். மாண்புமிகு அம்மா அவர்கள் இந்த விவசாயியுடைய வயிற்றிலே பால் வார்த்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அது மட்டுமல்ல,
மாண்பு அம்மா மறைவுக்கு பிறகு அந்த அணையை பலப்படுத்துவதற்காக மாண்பு அம்மாவுடைய அரசு அதற்கு ஒப்பந்தம் விடப்பட்டு சுமார் 8 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அந்த பேபிக்கினால் அதை பலப்படுத்தப்பட்டது. கைப்பிடி சுவர் கட்டப்பட்டது. அதற்கு பிறகு அந்த அணையின் இரு கரையின் ஓரமாக இருக்கின்ற மரங்கள் வெட்டுவதற்கு முயற்சி எடுத்தோம். ஆனால் கேரள அரசு தடுத்து நிறுத்தி நம்முடைய அதிகாரி மீது வழக்கு போட்டார். இருப்பினும் அந்த பணி தொடர வேண்டும் என்ற காரணத்திற்காக இன்றைக்கு கட்டுமான பொருட்கள் எல்லாம் கொண்டு செல்ல வேண்டும். அந்த கட்டுமான பொருட்களை கொண்டு செல்ல முடியாத அளவிற்கு வனத்துறையின் மூலமாக தடுத்து நிறுத்தி அந்த பணி தோல்வி பெறுகின்ற அளவிற்கு நமக்கு இடையூறு செய்தது கேரள அரசாங்கம். இருந்தாலும் அந்த திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும். 142 152 அடி உயர்த்த வேண்டும் என்று சொன்னால் அணையை பலப்படுத்துகின்ற பணி தொடர வேண்டும். அதற்காக நாங்கள் கேரள முதலமைச்சரை நானே போய் நேரடியாக சந்தித்தேன். என்னோடு மரியாதைக்குரிய அப்பொழுது இருக்கின்ற உள்ளாட்சித்துறை அமைச்சர், மரியாதைக்குரிய துணை சபாநாயகர், மரியாதைக்குரிய அண்ணன் கே.சி. கருப்பணன் அமைச்சர் எல்லாம் சென்று நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்தினோம். அதுக்கு பிறகு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. அதுக்கு பிறகு இன்றைய முதலமைச்சர் அதை கண்டுகொள்ளவில்லை. இன்றைக்கு எப்பொழுது பார்த்தாலும் முதலமைச்சர் தெரிவிக்கிறார் இந்தியா கூட்டணி பலம் வாய்ந்த கூட்டணி என்கிறார். இந்தியா கூட்டணியில கம்யூனிஸ்ட் கட்சி அங்கம் வைக்கின்றது, காங்கிரஸ் அங்கம் வைக்கின்றது. அங்கே இரு கட்சிகள் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்சி தான் மாறி மாறி கேரள அரசை ஆண்டு கொண்டிருக்கின்றது. 2 கட்சியுமே இந்தியா கூட்டணியில் அங்கம் வைக்கின்றது. இது அருமையான நேரம். இந்த நேரத்தை பயன்படுத்தி நீண்ட காலமாக இருக்கின்ற முல்லை பெரியார் பிரச்சனைக்கு தீர்வு காணுவதற்கு ஒரு வாய்ப்பு திராவிட முன்னேற்ற கழக அரசு கிடைத்திருக்கின்றது. பல முறை எடுத்து சொன்னோம், அதையெல்லாம் கண்டுகொள்ளவில்லை. இந்த விவசாயிகளை பற்றி கவலைப்படாத முதலமைச்சர் இன்றைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் விவசாயத்தை பற்றியும் தெரியாது, விவசாயிகள் படுகிற கஷ்டத்தை பற்றியும் தெரியாது. ஆகவே ஒரு அரசாங்கம் என்று சொல்லுகின்ற பொழுது கிடைக்கின்ற சந்தர்ப்பத்தை முழுமையாக பயன்படுத்துகின்ற அரசுதான் உண்மையான மக்களுக்கு நன்மை செய்கின்ற அரசு. ஆனால் இன்றைய முதலமைச்சர் அதை பற்றி எல்லாம் கவலைப்படவில்லை. உடனடியாக இந்தியா கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற இந்த திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு காங்கிரஸ் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சியோட தொடர்பு கொண்டு கேரளாவிலேயே பேச்சுவார்த்தை நடத்தி முல்லை பெரியார் பிரச்சனைக்கு தீர்வு கண்டிருக்கலாம். ஆனால் இதை செய்யவில்லை. மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு உங்கள் துணையோடு மலரும் முல்லை பெரியார் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காணப்படும். இது விவசாயியுடைய அரசு. நானும் ஒரு விவசாயியா இருக்கின்றேன். இன்றைக்கு நான் விவசாய பணி செய்து கொண்டிருக்கின்றேன். என்னுடைய தொழிலே விவசாயம் தான். விவசாயி கடினமான தொழில். இரவென்றும் பகலென்றும் பாராமல், வெயிலையும் மழையும் பாராமல் ரத்தத்தை வியர்வையாக மண்ணிலே சிந்து உழைக்கின்றவன் விவசாயி தொழிலாளி. அப்படிப்பட்ட கடினமான தொழிலை இன்றைய முதலமைச்சர் அலட்சியப்படுத்திக் கொண்டிருக்கிறார் என்பதை மட்டும் நாம் எண்ணி பார்க்க வேண்டும். மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்கள் வருகின்ற பொழுது இந்த விவசாயியுடைய எண்ணங்கள் முழுமையாக நிறைவேற்றப்படும். அதே போல இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா ஆடுதுறை பேரூராட்சியில் அந்த பேரூராட்சி தலைவர் மீது வெடிகுண்டு போடுறாங்க. இன்னைக்கு வந்த செய்தி, ஆடுதுறை பேரூராட்சியில் பேரூராட்சி தலைவர் அவர் மீது சில பேர் சென்று வெடிகுண்டு போடுறாங்க. அவர் அருகில் இருந்த 2 பேருக்கு படுகாயமடைந்து அவர் மயிரிழையில உயிர் தப்பி விட்டார். இந்த ஆட்சியில சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கட்டு விட்டது என்பதற்கு இதுவே ஒரு சாட்சி. இன்றைய தினம் நடந்த நிகழ்வுகள். மக்களுக்கு பாதுகாப்பு இல்ல, சிறுமிக்கு பாதுகாப்பு இல்ல, முதியோர்களுக்கு பாதுகாப்பு இல்ல, ஒட்டுமொத்த மக்களுக்கே பாதுகாப்பு இல்லாத ஒரே அரசாங்கம் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம். அது மட்டும் இல்ல, நேற்றைய தினம் நீங்க பார்த்தீங்கன்னா இரவு 11:45 அந்த பகுதியில் 3 பேர் ஒரு பெண்மணி வீட்டுக்கு முன்னாடி இருந்த அந்த குடிநீர் பைப்பை உடைக்க போயிச்சுக்காங்க. உடனே அந்த பெண்மணி 100 போன் பண்றாங்க. உடனே காவல்துறை அதிகாரிகள் அங்க வர்றாங்க. வந்து அந்த ஆசாமிகளை தடுத்து நிறுத்துகின்ற பொழுது அவர்கள் அந்த காவலர் மீது அடிக்கிறாங்க, காவலரை தாக்குகின்றார்கள். ஒரு போலீஸ்காரருக்கு இப்படிப்பட்ட நிலைமை. போலீஸை காக்கிறதுக்கு இனிமேல் ராணுவம் தான் வரணும். மக்களை காக்கிறது போலீஸ். ஆனா போலீஸே தாக்கப்படுகிறான்னு சொன்னா இது யார் மக்களை பாதுகாப்பது? ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது. இந்த விடியா திமுக அரசாங்கத்தில் குற்றச்செயல் ஈடுபடுகிறவர்களுக்கு காவல்துறை கண்ட பயமே இல்லை. ஆனா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசுகின்ற பொழுது சட்டத்தின் ஆட்சி நடைபெற்றது. இன்னைக்கு மக்கள் நிம்மதியாக வாழ்ந்தார்கள். பெண்களுக்கு முழுமையான பாதுகாப்பு கிடைக்கப்பட்டது. அப்படிப்பட்ட ஒரு அரசாங்கம் இதே புரட்சித் தலைவர் அம்மா இருக்கின்ற பொழுது வழங்கினார்கள். அம்மா மறைவுக்கு பிறகும் அம்மாவுடைய அரசு வழங்கியது என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்டுகின்றேன். ஒரு சட்ட ஒழுங்கு, ஒரு மாநிலத்தில் சட்ட ஒழுங்கு சிறப்பாக இருந்தால் தான்
எல்லா துறையும் வளர்ச்சி பெறும். அந்த பகுதி மக்கள் பலமாக செழிப்பாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் சட்ட ஒழுங்கு சிறப்பாக இருக்க வேண்டும். ஆனால் தமிழகத்திலே அப்படிப்பட்ட நிலைமை இல்லை. அதனால இன்றைக்கு தமிழகம் இன்றைக்கு சரிந்து கொண்டிருக்கின்றது. தொழிலும் சரி, இன்றைக்கு வாழ்க்கையிலும் சரி, மக்களுடைய வாழ்க்கையிலும் சரி. இந்த நிலையெல்லாம் மாற்ற வேண்டும் என்று சொன்னால் 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளரை வெற்றி பெற செய்யுங்கள். அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமியின் பரப்புரையை பார்த்து வருகிறோம். பார்க்கலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி பரப்புரை மேற்கொண்டு வருகிறார். முன்னதாக இன்று காலை செங்கோட்டையன் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்த நிலையில் தற்போது வரை அது குறித்து அவர் எதுவும் பேசவில்லை என்பது குறிப்பிடத்தக்கதாக உள்ளது. இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் ஆடி சிறப்பு தள்ளுபடி விற்பனை.